ஓகேவா? ஆல்ரெடியா சூப்பரா. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே நீயா பொண்ணு பண்ணிக்கவா? ஹாப்பி பர்த்டே சொல்லலாம். அதுதான் உலகம் கொண்டாந்து கொடுத்துட்டு போச்சுது. பூங்கா வந்து கொடுத்து வெட்டி வந்து நம்ம வாங்கிட்டு அம்மா தோல் வராது. நீங்கள் தான் ஊற்றிக்கணும். ஏன்னா மீன் கடமை உயிரோதுனால தோல் வாய்ப்பே கிடையாது. சரியா? நான் கவரில் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ சேர்த்து வீடியோ வீடியோ பண்ணுறீங்களா? வீடியோ சும்மா வந்து வீடியோ பண்ணுறீங்களா? ஆனால் உயிரோடு உயிரோடு அந்த உயிரோடு இல்லையா? இப்போ பிடிச்சி வந்த மீன் கூட ரொம்ப போட்டிருக்கான். வைக்கணும்ண்ணா என்ன பண்ணுறது? அதனால தான் தோல் வரல. ₹700 வாங்கலாம். இப்போ விற்க மாட்டாங்க மீனா. இதை விற்க மாட்டாங்கடா. தோல் வெட்டு போடுது அவ்வளோ விற்க மாட்டாங்க. அது எப்பயாவது ஒரு நாள் வரதுனால போட்டு போகிறாங்க ஆளுங்க. அவங்க தான் கொண்டு போவாங்க. கடமை நல்லா இருக்கான். விசில் விடணும், அவிக்கணும். ஆமாம், விசில் ஆயிலே உள்ள மூக்கல்ல உள்ள வேற எங்கேயும் விடலாம். கடமை எங்கே விடுவோம் ஓட்டுக்க. நீங்கள் உள்ள வந்துருங்க. எழுத்து சகப்பா போதும் பாருமா. அழுவும் போது அவ்வளோதான் வந்துடும். இது இதுக்கு மேலே சின்ன போட்டு வச்சுக்க. வேக வைக்கும் போது சுருங்கிடும். கடமை எப்படி சொல்லுங்க எதாவது அந்த மாதிரி சுருங்கிடும். இது நீங்கள் செஞ்சிருக்க முடியாது. இப்போதான் பசங்க செய்கிறீங்க. இது நீங்கள் டிஃப்ரெண்டாக பண்ணலாம். எப்படிங்க நல்லா காட்சி எப்படிங்க அந்த பண்ணுங்கண்ணா. நான் எதுவுமே வராது. இன்னும் வராது. வரும்போது நல்ல எண்ணத்தோட கிளம்பி வா. இது எப்பயுமே சரி. இந்த தொழில் வந்து எப்போ வரும் எப்போ போகும்னு சொல்ல முடியாது. எவ்வளோ வந்துடும் அது அப்படி சொல்ல முடியாது. எப்போ போட்டால் ஓ இல்லை வச்சா வந்துது. ஓ வராதுன்னு மட்டும் நினச்சிங்கன்னா வராது. நான்லாம் காலையில் எதுவுமே வராது. நான் வரேன் வெள்ளிக்கிழமை. ஐயோ வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒன்றும் வராது வந்தோம்னா ஒன்றுமே இருக்காது. கடைக்கு போனால் நமக்கு உண்டு. எது வேணாலும் நமக்கு உண்டு. வந்துடும் அப்படி நம்பிக்கை வா. தொழில் வண்டினா ஒன்றும் இல்லாமல் திரும்பி போக மாட்டேன். 2 வீடியோவாக கிடைக்க போகா. நாளைக்கு வரும்போது ரோட்டில் 1000 கிடைக்கலான்னு இல்லையாப்பா 15 ரூபா நான் அவனுக்கே இல்லை. ஒரு 50 ரூபா என்ன 50 ரூபா தூக்கி வரணுங்க. எழுத்து கிடையாது. அப்படி தூக்கி என்ன ஆகுது எழுத்து கிடையாது. அது நான் அது தூக்கி எடுக்கணும். நீ தூக்கி எடுத்து அதான் ஒரு 50 அவங்கள்ட்ட மாதம் எப்படியும் ஒரு 5-6 வீடு பங்கு வச்சு மாட்டீங்களா? ஆளுக்கு 200 கணக்கு பண்ணி வச்சுருங்க. எவ்வளோ வேலை கிடைச்சதுங்க. கெளுத்தி காலையில் கொடுத்து போன கெளுத்தி விட்டாமல் இருக்குது. ஓ புரியல.
கேட்குது சொல்லு. ஏய் புரியுது. எங்கண்ணா முடியலண்ணா? ஊர்லேயே நம்ம பயங்கர பிஸியாக இருக்கிறாரு. ஆமா இதுனா வண்டி எங்கடா நின்னுது? ஆமாம் அங்கே தான் மீன் வெட்டி. எங்க வெட்டி இந்த மீன்? செட்டு சாத்தி உள்ள வெட்டினீங்களா? எந்த செட்டு? மணியானல ஆமா. மணியான செட்டு மணியான மாமனார் மணியான மாமனார் ஒரு 500 கிலோ வெட்டணும். நான் வரலாவா? பரவாயில்ல. தலை வைக்கிறாங்க இன்னும். என்னாச்சு இது எப்படி வேற யாருக்கே தலை வைக்கிட்டா? மீன் அப்படி போடு. தலை யாருக்கும் வராது. போய் விற்கிறவங்க வெயிட் பண்ணுங்க வந்துடும். சரி அங்கே என்னாச்சு? சேனை போயிச்சா? அப்படியே அதுவும் சொல்லல. இங்கேருந்து எடுத்து அங்கேருந்து எடுத்து சேனை வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். எங்க இப்போ அங்கே வெட்டினது சென்னை எங்கன்னு கேட்டேன். இங்க ஓ முதல்ல போய் சென்னை சொல்லுவியா? நீ எது போயிட்டு சென்னையா? சென்னையா அப்படியா? சென்னை எடுத்து வந்துரு முதல்ல போய் அங்கே நீ அங்கே வைக்காத. சென்னை தான் மீன். அவன் தலையை கூட அப்படியே விட போதுலாம் அப்படிங்க. தலையை கூட அப்படியே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சென்னை எடுத்து வந்துரு போ. சென்னை ஓடுறேன் போ. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஆளுங்க வருவாங்க. நவீன வரீங்களா? ஐயோ ஒன்றும் இருக்காது. எங்க ஆளுங்களே கொடுக்க முடியல. வருவீங்களா? அவர் காலி ஆயிடுச்சு எல்லாமே. இந்த பல்ல வச்சுதான் அதுக்கு எவ்வளவு பெரிய பொருள் சாப்பிடுது. அவர் வாங்கி வந்து ஆள் இல்லை. அவர் வாங்க அனுப்பின ஆள் இல்லை. ஓகே ஓவர்.